வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இது ஒரு குட்டி காம்பேக்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ப்ராடக்ட் தான். இதோட பேர் வந்து ஸ்ட்ரிங் லைட். ஸ்ட்ரிங் லைட்டோட விலை என்னென்னா வெறும் 25 ரூபாய் தாங்க. பசங்களுக்கெலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா சூப்பராக விளையாடுவாங்க. என்னென்னா விளையாட்டு ஜாமான் வாங்கி தரீங்க. இது வந்து இந்த மாதிரி இங்கே மாட்டியிருக்கோம். இது எதுக்குன்னா வந்து அந்த பேட்ரி ஆன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இதை போட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகாது. இதை எடுத்துட்டு ஆன் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். இருங்க, லைட் ஆஃப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு மல்டி கலருங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சு. இதில் வந்து ஒரு 2லேருந்து 2.5 மீட்ரு அளவுக்கு லைட் இருக்கும். 25 ரூபாய்க்கு எவ்வளோ ஒரு சூப்பர் ப்ராடக்ட் பாருங்கள். இதில் ஒரு 3 பேட்ரி இருக்கும். ப்ளஸ் இந்த வயரில் பார்த்தீங்கன்னா கம்பி மாட்டு போட்டு சுருள் இருக்கும் பாருங்கள். பிங்க்கு லைட் ஆஃப் பண்ணுறேன், நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் என்னென்ன கலர் இருக்குன்னு. பிங்க்கு, க்ரீனு, வார்ம் ஒயிட்டு, ப்ளூ, பாருங்கள் அப்படியே லென்த்தாக போயிட்டே இருக்கும். எவ்வளோ ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பாருங்கள். 25 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கி கொடுக்குங்க. பாரிஸுக்கு நான் போயிருந்தப்போ இது வாங்கினதுங்க. மா எலக்ட்ரானிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம எப்போவுமே அவங்கக்கிட்ட இந்த சர்ஃபேஸ் பல்பு, ஃபால் சீலிங் பல்புலாம் வாங்குவோம். அவங்ககிட்ட நான் ஏதாச்சும் பார்க்குறப்ப இது நல்லா இருந்துச்சு, எவ்வளோன்னு கேட்டேன். 25 ருபீஸ் நாங்கள். இதிலே வந்து ஃபுல் வார்ம் ஒயிட்டும் இருக்கும் அவங்கக்கிட்ட. ஃபுல் வார்ம் ஒயிட்டோட இந்த கலர் இருக்குல்ல, இந்த ஃபுல் வார்ம் ஒயிட்லேயே ஃபுல் லைன் இருக்கும், அது மாதிரி இருக்கும். இது வந்து மல்டி கலராகவும் இருக்கும். சரி, அதனால் இதை வாங்கிட்டு போவோமே அப்படின்னு வாங்கினேன். எல்லாமே இப்போ ஒரே மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்றதுக்காக இதை வாங்கினேன் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்களும் போய் பாருங்கள். நீங்கள் எந்த கடைன்னு இல்லை, எந்த கடையில் வேணாலும் பாரிஸ் சைடில் போனீங்கன்னா கேட்டு பாருங்கள். இல்லை உங்கள் ஏரியாவில் இந்த ஸ்ட்ரிங் லைட்டோட ரேட்டு என்ன, இப்போ எவ்வளோ போடுறாங்கன்றதை கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு வந்து இந்த தகவல்கள், இந்த கடையோட தகவல்கள் தேவைப்படுது, டீட்டெயில்ஸ் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு கடையோட டீட்டெயில் தனியாக அனுப்பி விடுறேன். நான் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு, தகவல்கள் தேவைப்படுதுன்னா எனக்கு கமெண்ட்டில் போடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் மறக்காமல். மேலும் ஏதாவது தகவல்கள் தேவைன்னா அதே தான், கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோஸை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அதே மாதிரி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஒரு சிம்பிளான சூப்பர் ப்ராடக்ட். 25 ரூபாய்க்கு 100 ரூபா 150 ரூபா கொடுத்து பசங்களுக்கு என்னென்னமோ டாய்ஸ் வாங்கி கொடுக்குறோம். இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க ஷெல்ஃபெல்லாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்குவாங்க அவங்களே. இது மாதிரி பூஜை ரூமு அது மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து சீக்கிரத்துலேயே இந்த வந்து நம்ம எப்படி யூஎஸ்பிக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். நான் யூஎஸ்பியிலே நம்ம பழைய சார்ஜர் வீட்டில் கிடக்கும்ல, இப்போ பழைய மாடல் நோக்கியா ஃபோனோட சார்ஜர்லாம் கிடக்கும். இப்போ யாருமே அதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்க சார்ஜர் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை யூஎஸ்பி கேபிளில் வந்து பழைய நம்ம மைக்ரோ யூஎஸ்பி கேபிள், சி டைப் கேபிள்லாம் வச்சுருப்பீங்க. அது வந்து ஒரு சைடு பின்னும் ஒர்க் ஆகாமல் இருக்கும். யூஸ்வலாக வந்து அந்த நம்ம இந்த சின்ன சைடு இருக்குல்ல, அதுதான் ஒர்க் ஆகாமல் போகும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சி டைப்பில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஒர்க் ஆகாமல் போகும். அந்த பெரிய யூஎஸ்பி சைடில் வந்து எப்போவும் நல்லாயிருக்கும். நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணுற பக்கம் தான் ரிப்பேர் ஆகும் சீக்கிரத்தில், ஏன்னா வளையும். அதனால் அந்த மாதிரி ஏதாவது ஃபால்ட் இருக்கிற கேபிளை வந்து நம்ம இதுக்கு எப்படி யூஸ் பண்ணி நம்ம யூஎஸ்பியில் மாட்டியே கனெக்ட் பண்ணிக்கலாம், நம்ம பவர் பேங்க்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அதோட டீட்டெயிலும் போடுறேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், தயவு செஞ்சு பாருங்கள். இது மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம். டிரைவர் காரை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கிறோம். அது மாதிரி கேஜெட்ஸ் ரிப்பேர் பண்ணுற வீடியோஸ் போட்டிருக்கோம், அன்பாக்சிங் வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இதெல்லாம் போய் பாருங்கள் நண்பர்களே, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். பை பை, டாட்டா.